രണ്ടാമത് ഗദ്യഭാഗം. തത് യഥാ പുരുഷസ്യ ധനം. തദ്യഥാ പുരുഷസ്യ ധനം. തത് യഥാ കൂട്ടിച്ചേർത്താക്കുന്നിങ്ക തദ്യഥാ அப்படின்னு சொல்லப்பட்டது. തദ്യഥാ പുരുഷസ്യ ധനം യത് കിഞ്ചിത് ധർമ്മ ഔപയികം. ധർമ്മൗപയികം. യത് കിഞ്ചിത് ധർമ്മൗപയികം ബഹുകൃച്ഛ്ര അധിഗതം. ബഹുകൃച്ഛ്രാധിഗതം സാക്ഷാത് പരമപുരുഷ ആരാധന ലക്ഷണഃ യഹ അസൗ ധർമ്മഃ തം തു സാംപരായ ഉദാഹരന്തി. തദ്യഥാ പുരുഷസ്യ ധനം യത് കിഞ്ചിത് ധർമ്മോപയികം ബഹുകൃച്ഛ്രാധിഗതം സാക്ഷാത് പരമപുരുഷാരാധനലക്ഷണോ യോസൗ ധർമ്മസ്തം തു സാംബരായ ഉദാഹരന്തി. ലക്ഷണഃ യഹ അസൗ ധർമ്മഃ തം തു സാംപരായ ഉദാഹരന്തി. ലക്ഷണോയോ അസൗ ധർമ്മസ്തം തു ധർമ്മഃ തം തു ധർമ്മസ്തം തു സാംപരായ ഉദാഹരന്തി. തത് ധർമ്മ്യം. തദ്ധർമ്മ്യം ധനം ദർശന സ്പർശന ശ്രവണ ആസ്വാദന അവഗ്രാണ സങ്കൽപ്പ വ്യവസായ ഗൃഹ ഗ്രാമ്യ ഉപഭോഗേന. തദ്ധർമ്മ്യം ധനം ദർശന സ്പർശന ശ്രവണാസ്വാദന അവഗ്രാണ സങ്കൽപ്പ വ്യവസായ ഗൃഹഗ്രാമ്യോപഭോഗേന കുനാദസ്യ അജിത ആത്മനഃ. കുനാദസ്യാജിതാത്മനോ യഥാ സാർത്ഥസ്യ വിലുംബന്തി. തത് യഥാ തദ്യഥാ പുരുഷസ്യ ധനം യത് കിഞ്ചിത് ധർമ്മോപയികം ബഹുകൃച്ഛ്രാധിഗതം. ബഹുകൃച്ഛ്ര അധിഗതം. ബഹുകൃച്ഛ്രാധിഗതം സാക്ഷാത് പരമപുരുഷ ആരാധനലക്ഷണഃ യഹ അസൗ ധർമ്മഃ തം തു സാംപരായ ഉദാഹരന്തി. തത് ധർമ്മ്യം. തദ്ധർമ്മ്യം ധനം ദർശന സ്പർശന ശ്രവണ ആസ്വാദന അവഗ്രാണ സങ്കൽപ്പ വ്യവസായ ഗൃഹ ഗ്രാമ്യ ഉപഭോഗേന കുനാദസ്യ അജിത ആത്മനഃ യഥാ സാർത്ഥസ്യ വിലുംബന്തി. തദ്യഥാ പുരുഷസ്യ ധനം യത് കിഞ്ചിത് ധർമ്മോപയികം ബഹുകൃച്ഛ്രാധിഗതം സാക്ഷാത് പരമപുരുഷാരാധനലക്ഷണോ യോ അസൗ ധർമ്മസ്തം തു സാംപരായ ഉദാഹരന്തി. തദ്ധർമ്മ്യം ധനം ദർശന സ്പർശന ശ്രവണാസ്വാദന അവഗ്രാണ സങ്കൽപ്പ വ്യവസായ ഗൃഹ ഗ്രാമ്യ ഉപഭോഗേന സങ്കൽപ്പ വ്യവസായ ഗൃഹഗ്രാമ്യോപഭോഗേന കുനാദസ്യാദിതാത്മനോ യഥാ സാർത്ഥസ്യ വിലുംബന്തി. ദർശന സ്പർശന ശ്രവണ ആസ്വാദന അവഗ്രാണ സങ്കൽപ്പ വ്യവസായ ഗൃഹ ഗ്രാമ്യ ഉപഭോഗേന. நிறைய பதங்கள் கூடி சேர்ந்தாக்கும் இந்த கத்திய பாகம் இருக்கு. தத்யதா புருஷஸ்ய தனம் யத் கிஞ்சித் தர்மோபயிகம் பகுக்ருச்ச்ராதிகதம் சாட்சாத் பரமபுருஷாராதன லட்சணோ
யோசௌ தர்மஸ்தம் து சாம்பராய உதாஹரந்தே தத்தர்மியம் தனம் தர்ஷன ஸ்பர்ஷன ஸ்ரவணாஸ்வாதனாவக்ராண சங்கல்ப வியவசாய கிருஹக்ராம்யோபபோகேன குநாதஸ்யாஜிதாத்மனோ யதா சார்த்தஸ்ய விலும்பந்தி. ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு சம்பாதிச்ச தனம் அது ധർമാനുസൃതം വിനിയോഗിക്കണം. അധർമ്മ പ്രവൃത്തികൾക്കായിട്ട് അത് ഉപയോഗിക്കപ്പെടാതെ. ധർമ്മം அப்படிங்கிறது പരമപുരുഷ ആരാധനയാക്കും, ഭഗവത് സേവയാക്കും. ഇതിനോട് പ്രയോജനം എന്നവാക്കും அப்படின்னா പരലോക ഗതിയാക്കും. ചെയ്യக்கூடாത്ത விஷயங்களை செய்யற தலைவனோடு கூடின சார்த்தவ அர்த்தவாகக சங்கம் அப்படின்னா பல விஷயங்களும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நினைப்போடு கூடிட்டு இருக்கிற கூட்டம் ச அர்த்தவாகக சங்கம். அந்த சங்கம் தனத்தை எப்படியாக்குமோ, அந்த சங்கத்தில் இருக்கிறவாளோடு தனத்தை எப்படியாக்குமோ கொள்ளையடிக்கப்படுறது. அதே மாதிரி இந்திரிய ஜெயம் இல்லாதவனோடு தர்ம காரியங்களுக்கு உபயோகிக்க வேண்டின தனம், இந்திரியங்கள் தர்சனம், இந்திரியங்கள் என்ன பண்றது அப்படின்னா தர்சனம், ஸ்ரவணம், ஸ்பர்ஷனம், கிராணனம், ஆஸ்வாதனம், சிந்தனம், இப்படி இருக்கிற கிரக விஷயங்களுக்கு நிசார விஷயங்களுக்கு ஆயிட்டு அதை யூஸ் பண்றது அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். பஞ்சமகா யஜ்ஞங்கள் கிரகநாதன் செய்யணும். அப்படி செய்யணுமானா அதுக்கு தனம் அப்படிங்கிறது மஸ்ட். தேவயஜ்ஞம் செய்யணும், பித்ருயஜ்ஞம் செய்யணும், ഋഷിയജ്ഞം ചെയ്യണം, ഭൂതയജ്ഞം ചെയ്യണം, നൃയജ്ഞം அதாவது அதிதி சல்காரம் இதெல்லாம் செய்யணும். அதுக்கெல்லாம் தனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட் தான். இருந்தா கூட அந்த தனம் அப்படிங்கிறது தர்மத்துக்கு தகுந்த மாதிரி சம்பாதிக்கணும். அதர்மம் செஞ்சு தனம் சம்பாதிக்கப்படாது. ആരെയും ഏമാത്താതയ്ക്ക്, തട്ടിപ്പറിക്കാതയ്ക്ക്, ദ്രോഹിക്കാതയ്ക്ക് സമ്പാദിക്കണം. அப்படி சம்பாதிச்சாதான் இந்த யஜ்ஞங்கள் செஞ்சானா புண்ணியபலன் அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்ப பரிபாலனத்துக்காயிட்டும் தான தர்மங்களுக்காயிட்டும் தனம் அப்படிங்கிறது மஸ்ட். செல்ஃபிஷாயிட்டு இருக்கப்படாது கிரகநாதன் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. பணம் இல்லாம நிர்தனராயிட்டு இருக்கிறவாளை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுறது. தர்ம ഔപായികം, தர்ம சிந்தனையோடு கூடிட்டு கூட்டிச்சேர்த்தி வச்ச தனம் அப்படிங்கிறது புருஷஸ்ய தனம். அந்த ஜீவாத்மாவோடு சம்பாத்திய தனம் அப்படிங்கிறது பகுகிருச்ரா அதிகதம். ரொம்ப சிரமப்பட்டு எது கிஞ்சிது கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிச்சேர்த்தி வச்சு வந்து சேர்ந்த அந்த தனம் அப்படிங்கிறது தர்ம விஷயங்களுக்கு ஆயிட்டு உபயோகிக்கணும். அதர்மம் செய்யறதுக்கு உபயோகிக்கப்படாது. பரம்பொருளை ஆராதிக்கிறதுக்கு தான் இந்த தர்மம் அப்படின்னு சொல்லப்பட்டது. சாட்சாத் பரமபுருஷ ஆராதன லட்சணா. தர்மம் செய்யறது அப்படிங்கிறது பரமாத்மாவை ஆராதிக்கிறது அப்படிங்கிறதுனோடு லட்சணமாக்கும். யஹா அசௌ தர்மஹா, அதர்மத்துக்காயிட்டு உபயோகிக்காத்த தனம் அப்படிங்கிறது சம்பாதிச்ச தனத்தால தர்மம் செய்யறது அப்படிங்கிறது தம் து அப்படி இருக்கிற தர்மம் ஆகட்டும் சாம்பராயே பரலோக பிராப்திக்கான உதாகரந்தி பிரயோஜனம் அப்படிங்கிறத ஆக்கும். தர்மார்த்தம் அப்படிங்கிற புருஷார்த்தம் வழி மட்டும்தான் பரம்பொருளை பிராபிக்கிறதுக்கு, அதானது பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த பரபிரம்மத்தை பிராபிக்கிறதுக்கு சாதிக்கும்.
தர்மியம் பகவத் பாதத்தை ஆசிரியக்கிறதுக்கான தர்ம சிந்தனையோடு கூடிட்டு சம்பாதிச்ச தது அந்த தனம் அப்படிங்கிறது. இந்திரியங்கள் என்ன பண்றது? அதை தர்ம சிந்தனைக்காயிட்டு உபயோகிக்க விடாம தடுக்கிறது. இந்திரியங்களோடு ஆக்ரஹ பூர்த்தீகரணத்துக்காயிட்டு அந்த தனத்தை உபயோகிக்கிறதுக்கு தூண்டுறது. தது அந்த தனத்தை இந்திரியங்கள் என்ன பண்றது அப்படின்னாக்கா தர்சனம், ஸ்பர்ஷனம், சிரவணம், ஆஸ்வாதனம், அவக்ராணனம் இப்படி இருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் ஆயிட்டு சங்கல்ப சிந்திக்கிறதுக்கான விவசாய விஷயங்களுக்காயிட்டு கிருஹா வீட்டுல, கிராமிய பிரகிருதி தால்பரியங்களுக்காயிட்டு உபபோகேனா அட்டாச்மெண்ட் உண்டாயிட்டு வந்து சேர்ந்த விஷயங்களுக்காயிட்டு அஜித ஆத்மனஹா மன கண்ட்ரோல் இல்லாத குணாதஸ்ய துஷ்டத்தரம் இருக்கிறவனோடு 6 இந்திரியங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணினா மட்டும்தான் இந்திரிய ஜெயம் உண்டாகும். மன கண்ட்ரோல் இல்லாததால இந்திரிய கண்ட்ரோல் இல்லாதவனான அதர்ம சிந்தனையோடு கூடிட்டு இருக்கிறவனான ஜீவாத்மா யதா ச அர்த்தஸ்ய விலும்பந்தி எப்படியாக்குமோ திருடர்கள் பணத்தை அபகரிக்கிறா அதே மாதிரி இந்த இந்திரியங்கள் ஜீவாத்மாவை இந்த பிரகிருதி விஷயங்களில் இருக்கிற பலதையும் கொண்டு வரத்துக்காயிட்டு தூண்டுறது. குணாதஸ்ய நாதனில்லாதவன ச அர்த்தஸ்ய யதா பணத்துக்காயிட்டு திருடன மாதிரி நல்லவனல்லாத்த தலைவனோடு கூடின வியாபார சங்கத்தோடு தனம் எப்படியாக்குமோ கொள்ளையடிக்கப்படுறது அதே மாதிரி அஜித ஆத்மனஹா இந்திரிய ஜெயம் இல்லாதவனோடு தர்மமாயிட்டு உபயோகிக்க வேண்டின தது அந்த தனம் சம்பத்து இந்திரியங்கள் விலும்பந்தி திருடுறது. கிரக சம்பந்தமான நிஸ்சார சுகங்களுக்காயிட்டு இந்திரியங்கள் ஜீவாத்மாவை தூண்டுறது அப்படின்னு அர்த்தம். பிரகிருதிக்கு உள்ள இருக்கிற பலவிதமான விஷயங்களில் மனசு அட்டாச் ஆகிறதுக்கு இந்த இந்திரியங்கள் காரணமா இருக்கு. பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பரபிரம்ம சைதன்யத்தில் மனசை உறப்பிக்கிறதுக்கு சாதிக்காத விதத்தில் இந்திரியங்கள் ஜீவாத்மாவை படுத்தி எடுக்கிறது. 3வது கத்திய பாகம். அத ச யத்ர கௌடும்பிகாஹ தார அபத்ய ஆதயஹ நாம்னா கர்மணா விருதகிருகாலாஹ ஏவ அனிச்சதஹ அபி கதர்யஸ்ய குடும்பினஹ உரணகவது சம்ரட்சியமானம் மிஷதஹ அபி ஹரந்தி.
അതജയത്ര കൗടുംബികാ ധാരാവത്യാദയോ നാംനാ കർമ്മണാ വൃഗസൃഗാലാ യേവാനിച്ഛതോപി ഖദര്യസ്യ കുടുംബിന ഉരണകവത് സംരക്ഷ്യമാണം മിഷതോപി ഹരന്തി. ஆடு மாடுகளில ரொம்ப ரொம்ப சாதுவாயிட்டு இருக்கிற ஆடோடு குழந்தை, அந்த ஆடோடு சின்னஞ்சிறு குழந்தைய ஒரு நரி ஒரு சென்னாய் எப்படி ஆக்குமோ ராஞ்சிட்டு போறது. எவ்வளோ பாதுகாத்து வச்சானாலும் கண் சிம்மற நேரத்தில் ராஞ்சிட்டு போறதே. அதே மாதிரி கிரகநாதனோடு சொந்தம் குடும்ப அங்கங்களா இருக்கிற மனைவி புத்திரன் இப்படி இருக்கிறவாளே தான் அந்த கிரகநாதனோடு தனத்தை அபகரிக்கிறா. அப்படின்னு இந்த கத்திய பாகம். அதச்ச ഇതല്ലാതെക്കും, അതാണത് വനത്തിലെ ഇന്ദ്രിയങ്ങളും മനസ്സും ചേർന്ന് 6 திருடர்கள் அப்படின்னு வனத்துல இருக்கிற திருடர்களை சொன்ன மாதிரி அந்த 6 திருடர்கள் எப்படி ஆக்குமோ ஒரு தனிகனோடு சம்பத்தை ராஞ்சிண்டு போறா. அதே மாதிரி வேறேயும் ஆளுகள் இந்த தனிகனோடு சம்பத்தை ராஞ்சிண்டு போறவா வேறேயும் உண்டு. எത്ര கிரகநாதன் வாழற வீட்டுல அந்த கிரகநாதன் தன்னோடு மனசேயும் இந்திரியங்களேயும் சொல்படிக்கு நிப்பாட்டாத்ததினாலே ஆக்கும். இந்த இந்திரியங்கள் பல விஷயங்களையும் இழுத்துண்டு வர்றது, மனசு அதிலெல்லாம் அட்ராக்ட் ஆகிறது. மனசு பரம்பொருளை நினைக்கிறதுக்கு சாதிக்காதக்கு இந்த பிரகிருதி விஷயங்களில் லயிக்கிறது. அதே மாதிரியே எத்ரா வீடுகளில் நாம்னா பேரால வீட்டில் இருக்கிறவாளோடு பேரு மனைவி அப்படின்னும் புத்திரன் அப்படின்னும் சொந்த பந்தங்கள் நிறைய உண்டு. தாரா அப்படின்னா மனைவி, அபத்யா அப்படின்னா புத்திரன், ஆதயா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இப்படி எல்லாம் இருக்கிறவா கௌடும்பிகாக குடும்பத்தில் இருக்கிற ஆளுகள் கர்மனா அவளோட பிரவൃத்தியால விருகசுகாலாக சென்னாயும் நரியும் மாதிரி ஏவ அப்படியே மிருகங்கள மாதிரியே தான் குடும்பினஹா கிரகநாதனோடு அனிச்சதஹா அடுத்தவாளுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பமில்லாததான தனம் കദര്യസ്യ കഞ്ചത്തനം പിടിച്ച് കൂട്ടിച്ചേർത്തി വെച്ച ധനം ധർമ്മപ്രവൃത്തി ചെയ്യാതെക്ക് കൂട്ടിച്ചേർത്തി കുടുംബനാഥൻ ചേർത്തി വെച്ച அந்த ധനത്തെ 4 பேருக்கு தான தர்மம் பண்ணறதுக்கு தோணலை, இல்லாதவாளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தோணலை, நல்ல வழியில அந்த தனத்தை செலவு பண்றதுக்கும் தோணலை.
பேங்க்ல இப்படி குமிச்சு கூட்டி டெபாசிட் பண்ற மாதிரி டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிற தனத்தை உரணகவது ஆடோடு குழந்தைய ஆடு காப்பாத்தி வச்சுருக்கு, சம்ரட்சியமானம் நன்னா பாதுகாப்பா வச்சுருக்கு, தன்னோட குழந்தை ரொம்ப சேஃப்டி ஆக்கும் அப்படிங்கிற பாவத்துல. ஆனா அதுக்கு சேஃப்டி ஒன்றும் இல்லை யதார்த்தத்துல. அதே மாதிரி ஆக்கும் கிரகநாதனோடு தனம். ஆடோடு குழந்தைய சென்னாய் திருடிண்டு போற மாதிரி மிஷதஹா அபி பார்த்துட்டே இருக்கிறத அந்த கதரியஸ்ய அடுத்த வாளுக்கு ஒன்றும் கொடுக்கறதுக்கு மனசு வராத்தவனோடு லுப்தனோடு தனத்தை மனைவி புத்திரர்கள் இப்படி இருக்கிறவாள் எல்லாம் ஹரந்தி தட்டி பறிச்செடுக்கிறா. வனம் அப்படிங்கிறது எல்லா மிருகங்களோடும் வீடாக்குமே. அந்த வனத்துல ஒரு மெம்பராயிருக்கிற ஆடோடு குழந்தைய அந்த வனத்துல இருக்கிற மிருகமே ஆன சென்னாய் எப்படி ஆக்குமோ திருடிண்டு போறது. அதே மாதிரி கிரகநாதன் வாழற வீட்டுக்குள்ளே ஆக்குமே இந்த மனைவியும் புத்திரர்களும் எல்லாம் உள்ளது. அவ கிரகநாதனோடு பணத்தை எல்லாம் எடுத்துக்கிறா. பல தேவைகளுக்காயிட்டு தட்டி பறிச்சு வாங்குறா. அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது பரஸ்பரம் ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை, நம்பிக்கை துரோகம் நடக்கிறது. നാലാவது ഗദ്യഭാഗം. യദാഹി അനുവത്സരം കൃഷ്യമാണം അഭി അദഗ്ധബീജം ക്ഷേത്രം പുനഃ ഏവ ആവഭനകാലേ ഗുൽമ തൃണവീരുദ്ഭിഃ ഗഹ്വരം ഇവ ഭവതി ഏവം ഏവ ഗൃഹാശ്രമഃ കർമ്മക്ഷേത്രം യസ്മിൻ ന ഹി കർമാണി ഉൽസീദന്തി യത് അയം കാമകരണ്ട ഏഷഃ ആവസദഃ. യദാ ഹ്യനുവത്സരം കൃഷ്യമാണം അഭി അദഗ്ധബീജം ക്ഷേത്രം പുനരേവ ആവഭനകാലേ ഗുൽമതൃണവീരുദ്ഭിഃ ഗഹ്വരം ഇവ ഭവത്യേവമേവ ഗൃഹാശ്രമഃ കർമ്മക്ഷേത്രം യസ്മിൻ ന ഹി കർമാണുൽസീദന്തി യസ്മിൻ ന ഹി കർമാണി ഉൽസീദന്തി യദയം കാമകരണ്ട ഏഷ ആവസതഃ. യദാ ഹ്യനുവത്സരം കൃഷ്യമാണം അഭി അദഗ്ധബീജം ക്ഷേത്രം. യദാ ഹ്യനുവത്സരം കൃഷ്യമാണമപ്യദഗ്ധബീജം ക്ഷേത്രം പുനരേവ ആവഭനകാലേ പുനരേവാവഭനകാലേ ഗുൽമതൃണവീരുദ്ഭിഃ ഗഹ്വരമിവ പുനരേവാവഭനകാലേ ഗുൽമതൃണവീരുദ്ഭിർഗഹ്വരമിവ ഭവത്യേവമേവ ഗൃഹാശ്രമഃ കർമ്മക്ഷേത്രം യസ്മിൻ ന ഹി കർമാണുൽസീദന്തി യദയം കാമകരണ്ട ഏഷ ആവസതഃ.
ஏவம் ஏவ கிருஹாசிரமஹ, இப்படியேதான் கிருஹாசிரமவும். வனம் எப்படியோ அதே மாதிரிதான் கிருஹவும். யதாஹி அனுவல்சரம், எல்லா வருஷமும் தடங்களில்லாதக்கு கிருஷ்யமானம் அபி, வயலில அதாவது கிருஷி பூமியில அந்த பூமியை நன்னா இളക്കി മറിച്ച് அதக்த பீஜம், தகிக்காதக்கி கிடக்கிறதான பீஜம், அதானது அந்த வித்து எல்லாம் இருக்கிறதாக்கும் க்ஷேத்திரம் கிருஷி பூமி அப்படிங்கிறது. வயலை காளமாட விட்டு நன்னா இളക്കി மறிச்சானாலும் அந்த வயலுக்குள்ள ஒரு சில பீஜங்கள் இப்படி முளைக்காம ஆனா ஜீர்ணமாகாம இப்படி இருக்கும். அப்படி இருக்கிற க்ஷேத்திரம் கிருஷி பூமி. എന്നൊക്കെയാതും அந்த பீஜம் முளைச்சு பொந்தி வரவும் செய்யும். எത്ര உழுது மறிச்சானாலும் அந்த வித்து அந்த பூமியிலேயே இருக்கு. அந்த பூமியை விட்டு அந்த வித்து போக மாட்டேங்கிறது. புனஹா ஏவா, மறுபடியுமே ஆவபன காலே, விதைகள் விதைக்கிற காலத்துல குல்மம் செடி, திருணம் புல்லு, வீருத்பிகி வள்ளிச்செடிகள், இதெல்லாமே மறுபடியும் முளைச்சு வரவே செய்யும். கஹ்வரம் இவ, வனம் மாதிரியே இதெல்லாம் முளைச்சு வந்து அங்க காடு மாதிரி வளர்றது. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் முளைச்சு வர்றது. எது வேணுமோ அதையாக்குமே விவசாயம் பண்ணுறோம். இருந்தா கூட தேவையில்லாத செடிகள் எல்லாம் அதுக்கு நடுவில் இருக்கும். அதை எவ்வளோதான் பறிச்சு களைஞ்சானாலும் அந்த களகளை பூர்ணமாயிட்டும் இல்லாம பண்றதுக்கு சாதிக்காது. எதா எப்படி ஆக்குமோ ஏவம் ஏவா, அப்படியே இதெல்லாம் எப்படி ஆக்குமோ, கிருஷி பூமியில எப்படி ஆக்குமோ, தேவையான நெல்லு விளையறதோடு அந்த டைமில் தேவையில்லாத களகளும் விளையறது. அதே மாதிரியே கிரகாசிரமம் அப்படிங்கிறது கர்மக்ஷேத்திரம். கர்மங்கள் செஞ்சதோடு ரியாக்ஷன் ஆயிட்டு முளைச்சு வர கர்மவாசனைகளோடு உத்பவமான அடுத்த கர்மங்கள் செய்யறதுக்கான ஒரு விளநிலமாயிட்டு பவிக்கிறது. யஸ்மின், அந்த கிரகஸ்தாசிரமத்தில் கர்மாணி, அதுல செய்யற கர்மங்கள் ந உள்சீதந்தி, ஒருபோதும் இல்லாம ஆகிறதில்லை அப்படிங்கிறது ஹி உறுதியாக்கும். எது? அதனால அயம், இந்த ஏஷஹா கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற கிரகநாதன் ஆவசதஹா, வீடு அப்படிங்கிறது காமகரண்டஹா, காம விசாரங்களோடு ஒரு மூடி வைக்கப்பட்ட டப்பா மாதிரியாக்கும். அந்த கர்மம் அப்படிங்கிறது ஆவர்த்திக்கவே செய்யும். கர்மவாசனைகள் ஒடுங்குற வரைக்கும் கர்மம் அப்படிங்கிறது ஆவர்த்திக்கும். கர்மம் ஆவர்த்திக்கிற வரைக்கும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். கர்மவாசனைகள் ஒடுங்கினானா அந்த டப்பா அப்படிங்கிறது காலியாயிடும். அதுக்கப்புறம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லை. கர்மவாசனைகள் ஒடுங்கணுமானா பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளை சரணடையணும்.